விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால அவர் ரொம்ப உச்சபட்ச நிலையில இருக்காரு. அதனால அவர் சம்பளம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சில உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே விஜய் நடித்த ஒவ்வொரு படத்தையும் நான் பார்த்துட்டு வர்றேன். ரசிகனா இல்லை, எல்லார் படத்தையும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வர்றேன். ஏதோ இன்னைக்கு அதிக சம்பளம் வாங்குறதுனால அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சிறந்த நடிகர்னா யாரு? சிவாஜிக்கு சமமானவரா? சிறந்த நடிகர்னாக்கா ஒரு கேரக்டரையும் அதுக்குள்ள வசனத்தையும் சொன்னா அவர் போய் கேமரா முன்னால நின்று அந்த சீனை கிரியேட் பண்ணி முழுமையா செய்து காட்டுறவர் தான் சிறந்த நடிகர். இவருக்கு அது மாதிரி முடியுமா? இவரோட தொந்தரவு தாங்காம இவங்க அப்பா வந்து நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு படத்தை முதல்ல எடுத்தாரு. அந்த படத்தை பார்த்தோம். என் கூட இன்னொரு முக்கியமான புள்ளியும் கூட உட்காந்து பார்த்தாரு. பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாயிட்டோம். படத்தை பார்த்துட்டு எஸ்ஏசியே டென்ஷன் ஆகிருப்பார் போல இருக்கு. இவனை வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து படம் எடுத்தோம்னாக்கா ஒரு சேர்த்த சொத்தெல்லாம் வந்து அழிச்சிருவான் அப்படின்ட்டு வெவ்வேறு டைரக்டர்கள்ட்ட முட்டு கொடுக்க ஆரம்பித்தார். அவர் பல இடங்களில் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சி வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் அவங்க அப்பா. அந்த நேரம் உச்சத்தில் இருந்த விஜயகாந்த் கூட வச்சு ஒரு படம் பண்ணாங்க. அதுவும் உருப்படலை. இந்த நேரத்தில் தான் கடவுள் கூரையை பிச்சுட்டு கொட்டின மாதிரியா விக்ரமன் அப்படிங்கிற ஒரு பண்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் வந்து கிடைக்கிறாரு இவங்களுக்கு. அது எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் ஏற்பாடு பண்ணாரா இல்லை விக்ரமனே நேர தேடி வந்தாரா அப்படின்றது தெரியல. இந்த கதையை விக்ரமன் வந்து சொல்றதுக்கு போயிருந்தப்போ எஸ்ஏசி தான் உட்காந்து கேட்கறதுக்கு இருந்தார். ஏன்னா அவர் தான் வந்து தீர்மானிக்கிறவர். ஏன்னா நம்ம தலைக்கு அதெல்லாம் வந்து முடிவெடுக்கிற அளவுக்கு தெளிவு கிடையாது. அப்போவும் கிடையாது, இப்போவும் கிடையாது, வேற விஷயம். அப்போ விக்ரமன் சொன்னார், உங்கள் பையனை கூப்பிடுங்க, அவர் தான் ஹீரோ, அதனால் அவர் நேரடியாக கேட்டு அவர் ஓகே பண்ணாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னாரு. இதை வந்து விக்ரமன் சாரே வந்து ஒரு இன்டர்வியூவில் நேரடியாக அவரே சொல்லியிருக்காரு. இந்த விக்ரமன் படத்துக்கு முன்னால் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் பயங்கரமான வெற்றி அடைஞ்ச படம். அதுக்கு கூட இவருடைய திறமை ஒன்றும் காரணம் இல்லை. அதில் கூட வந்த கவுண்டமணி செந்தினுடைய அந்த காமெடி ட்ராக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த படத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட உங்களால் பார்க்க முடியாது. மொக்க படம் அது. கவுண்டமணி செந்திலுடைய காமெடியால் ஓரளவு மக்கள் மத்தியில் பாப்புலரானவர் தான் இவர் இந்த விஜய். அந்த நேரத்தில் தான் விக்ரமன் வந்து சரி ஓரளவு முகம் தெரிஞ்ச ஒரு நடிகனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மைல்டான ரொமான்டிக் ஸ்டோரிக்கு பொருத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்கினதா கூகுள் சொல்லுது. பூவே உனக்காக படத்துக்கு 5 லட்சம் வாங்கினதாகவும் கூகுள் சொல்லுது. அதாவது விக்ரமன் அப்படிங்கிற ஒரு திறமையான ஒரு இயக்குனரால தான் இவர் வந்துட்டு ஒரு பெரிய நடிகர் ஆகுறாரு. அதாவது இவர் சொந்தமாக நடிக்கல, ஒவ்வொரு மூமெண்ட்டும் விக்ரமன் சொல்லித்தான் செஞ்சிருக்காரு. சொந்த நடிப்பு அதில் ஒன்றுமே கிடையாது. ஆரம்ப காலத்தில் கேஎஸ் ரவிக்குமார் விக்ரமனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். இவ்வளவு பெரிய இயக்குனர் அவர்கிட்ட நடித்ததுனால அந்த படம் வெற்றி அடைஞ்சது. இவரால் வெற்றி அடையலை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுனாக்கா, இப்போ இவர் கொஞ்சம் பாப்புலர் ஆன உடனே மலையாளத்திலிருந்து வந்த இயக்குனர் ஃபாசில் வந்துட்டு காதலுக்கு மரியாதை படம் எடுக்கிறதுக்கு இவரை புக் பண்ணுறாங்க. இப்போ இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு தெரியுங்களா அவர்கிட்ட? இந்த காதலுக்கு மரியாதை படத்துக்கு 30 லட்சம் ரூபா அவங்ககிட்ட சம்பளம் வாங்குறாங்க. படத்தோட மொத்த பட்ஜெட்டே 50 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் பண்ணணும்னு எடுத்துருக்கிறாங்க. இதில் 30 லட்சம் ரூபா வந்துட்டு இவர் வந்து சம்பளமாக வாங்கியிருக்காரு. முயற்சியும் திறமையும் விக்ரமனோடது. ஆனால் சம்பளம் கூடுனது இவருக்கு. ஃபாசில் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண இயக்குனர் கிடையாதுங்க. கேரளாவில் சினிமா அப்படின்னாக்க அதில் ஃபாசில் பேர் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி படங்களை தந்தவர், அவ்வளோ சிறந்த ஒரு இயக்குனர். அவர் வந்து படம் பண்ணுறாருனாக்கா நடிக்கிறவங்கள்ட்ட இருந்து என்ன வேணுமோ அதை கரெக்டாக வாங்குவார். அது அவருடைய திறமை. அதை வச்சு தான் இவர் வந்துட்டு தாம் பெரிய நடிகர்னு சொல்லிட்டு அவருடைய அடுத்த படமான கண்ணுக்குள் நிலவுக்கு சம்பளத்தை கூட்டிட்டாரு. இதுக்கு அப்புறம் அவருக்கு தொடர் வெற்றிகளை தந்த முக்கியமான சில இயக்குனர்கள் பேரை மட்டும் சொல்கிறேன். ஒன்று ஏஆர் முருகதாஸ், அதுக்கப்புறம் சித்திக், தரணி, பிரபுதேவா. இவங்கெல்லாம் சாதாரண இயக்குனர்களா? அவங்க என்ன மனசுக்குள்ளே நினச்சி பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அது வெளியே வர்ற வரைக்கும் அந்த நடிகனை விட மாட்டாங்க. இதில் விஜயோடைய தனிப்பட்ட திறமை என்ன இருக்குது? பூவே உனக்காக படம் வந்தது 1996 அப்படின்னு நினைக்கிறேன்.
அந்த நேரத்தில் அந்த படத்தோடைய வெற்றியை பார்த்து ஒரு ரசிகன் தன்னுடைய விரலையை வெட்டி பார்சலாக அனுப்புனானாம். அவன் தான் முதல் தற்கொலைன்னு நான் நினைக்கிறேன். 92ல் சினிமாவுக்கு வந்திருந்தாலும் நம்ம 96ல இருந்தே கணக்கெடுப்போம். பூவே உனக்காக என்ற மிகப்பெரிய வெற்றி படத்துல இருந்து. ஸோ அதிலிருந்து இது வரைக்கும் தொடர்ந்து அவர் இயக்குனர்கள் சொல்றது, அதாவது அவரை யார் நடத்துகிறாங்களோ அவங்க சொல்கிறத அப்படியே பிளைண்டாக கேட்டுக்கிட்டு செய்கிறது தான் அவருடைய பழக்க வழக்கமாக இருக்குது. சொந்த சிந்தனையோ எதுவுமே கிடையாது. அவரை சினிமாவில் இயக்குனர்கள் எப்படி காமிச்சாங்களோ அதை பார்த்து இவரே பிரமிப்படைஞ்சு இதுதான் நம்ம உண்மை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டாரோன்னு தோணுது. அப்படி இருந்தால் அது ரொம்ப ஆபத்தானது இல்லையா அரசியலை பொறுத்த வரைக்கும்? இப்போ கூட அவர் பேசும்போது, பொது இடங்களில் பேசும்போது அவர் சொந்த கருத்தை எங்கேயுமே சொல்லலை. யாரோ எழுதி கொடுத்ததை வச்சு படித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது இன்னும் ரொம்ப அவமானமாக இருக்குது அரசியலுக்கு. நிச்சயமாக சொல்கிறேங்க, நான் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவன் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குற ஒருத்தன். மற்றவன் எது சொன்னாலும் அதை அப்படியே பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாக்கா, சுய அறிவையோ சொந்த புத்தியையோ பயன்படுத்தாமல் இருந்தால் அது ரொம்ப ஆபத்து. நிச்சயமாக சொல்கிறேன், நான் யாருக்கும் புத்திமதி சொல்லலை. இதை அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது. அண்ணாதுரை, எம்ஜிஆர் அவங்களுக்கு அப்புறம் நான் இப்படின்னு பேசுறது யாரோ எழுதி கொடுத்தாங்கன்றதுக்காக வேண்டி பேசுனா அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. திமுக 1950ல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 17 வருஷம் கழித்து தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு முன்னால் எதிர்கட்சியாவெலாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வராங்க. 67 எலெக்ஷனில் அண்ணாதுரையை நேரில் பார்த்து அண்ணாதுரை பேச்சை கேட்டவன் நான். அண்ணாதுரையோடைய மூக்குப்பொடி டப்பிக்கு சமமாகுமா இன்னைக்கு நீங்கள் பேசுகிற அரசியல்? அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும், அவர் ஆட்சிக்கு வந்தார் என்ற ஆண்டில் அவருடைய ஆட்சி கவிழ்ந்த கதை தெரியுமா? அரசியல் வேற லெவல் 13 ஆண்டுகள் ஆட்சியிலேயே இல்லைனாலும் அந்த கட்சியையும் கட்சி தொண்டனையும் கட்டுக்கோப்பாக வச்சிருந்த திமுகவுடைய திறமை உங்களுக்கு வர முடியுமா? அடுத்தவரின் அறிவையும் திறமையும் தன் முகத்தில் காட்டிட்டு இவர் அரசியலுக்கு வந்தார்னா மக்கள் எதிரில் போகும்போது அவங்க கேட்பாங்கல்ல, அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் நேரடியாக வெளிப்படணும். அப்போ தான் தெரியும் நம்ம யாருங்கிறது. ஒன்றும் வேணாம், உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறணுமா? ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க. அதில் சுதந்திரமாக பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்க சொல்லுங்கள். நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை செய்யாத வரைக்கும் மழைக்காலத்தில் கடற்கரை ஓரமாக உட்கார்ந்துட்டு மணலில் வீடு கட்டுறதுக்கு சமமானது உங்கள் அரசியல். நீங்கள் தொடர்ந்து சினிமாவிலே நடிச்சிட்டு இருந்திருந்தா ஒரு நல்ல என்டர்டெய்னராகவே இருந்திருப்பீங்க. எங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்திருக்கும். விக்ரமன் சார் சொன்ன, அதாவது அவர் பேட்டியில் சொன்ன ஒரு தகவல், அதையும் பாருங்க. அஜித் உங்களுக்கு கேமரா ரோல் பண்ணினாலும் உங்களுக்கு அது எந்த மாதிரி அனுபவம் வந்தது? இல்லை, அவர் நைஸ் ஜென்டில்மேன். அந்த அவர் படத்திலே அவர் நான் ஜென்டில்மேன் தான் கூப்பிடுவேன் அவரை. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மால் கார் வாங்கினாருனாலும் எது வாங்கினாலும் வரி கட்ட மாட்டார். அதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கான வழிகளை பார்ப்பார். ஆனால் இவருக்கு சலுகைக்காகவே இப்போது ஜிஎஸ்டியோ அல்லது இம்போர்ட்டட் டேக்ஸோ எதுவும் இல்லாமல் புதுசாக ஒரு வாகனம் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த வாகனம் எப்படி ஆர்ன் அடிக்குதுன்னு பாருங்க. சரி, விஜயோட எந்த கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவர் என்னைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னாரோ, சரி, அப்போதே நான் புதிதாய் பிறந்ததாய் உணர்ந்தேன். இந்த மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னவர் 41 உயிர்கள் அங்கு இறந்து போன போது, பரிதாபமாக இறந்து போன போது சைலண்டா அவர் பாட்ட கிளம்பி வராரு. திருச்சி ஏர்போர்ட்ல கூட நிற்கல, கிளம்பி வராரு. நாஞ்சில் சம்பத் நான் மிகவும் மதிக்கும் ஒரு சிறந்த நூலகம். அவர் எங்க இப்படி சறுக்கினாருன்னு தெரியல.